ஒரு 1 exercise 1.1 6 sum பார்த்துட்டு இருக்கோம். அதில் first one, let a equal to x belongs to w such that x less than 2, b equal to x belongs to n, 1 less than x less than or equal to 4, c equal to 3, 5. Verify that a cross b union c equal to a cross b union a cross c. ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே கொடுத்துருக்க கிவன் எழுதுறீங்க. இதில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுக்கல, சியோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருந்து ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. டபிள்யூனா என்ன அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஹோல் நம்பர்ஸ்னால் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 0, 1 லெஸ் தென் அப்படின்னா அதுக்கு உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 0, 1. ஓகேவா? பியோட வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 எடுத்துக்கூடாது, லெஸ்ஸுங்கிற வசி 1 எடுத்துக்கூடாது. அப்புறம் 2, 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு. அப்போ 4 எடுத்துக்கணும். அப்போ 2, 3, 4. அப்போ சியோட வேல்யூ 3,5ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 3,5 அப்படியே போட்டுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எல்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். எல்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்குது, A cross B union C. A cross B union C ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிக்கிறோம். B union C. பியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, யூனியன் போட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க. யூனியனை என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம். அப்போ 2, 3, 4, 5. அடுத்தது A cross B union C அப்படிங்கிறதால நெக்ஸ்ட் என்னது, ஏவோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, கிராஸு. அடுத்து பி யூனியன் சி வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோமா, இப்போ என்ன பி யூனியன் சியோட வேல்யூவை எடுத்துக்கிறீங்க. இது என்ன கிராஸ் கண்டுபிடிக்குமா. அப்போ 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்தது 1,2, அடுத்தது 1,3, அடுத்தது 1,4, அடுத்தது 1,5. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ எல்ஹெச்எஸ் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி யூனியன், ஏ கிராஸ் யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கண்டுபிடிக்கிறோம், ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, கிராஸ் போட்டுக்கிறீங்க, பியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும், 0,2, அடுத்து 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4 அப்படின்னு வரும். அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க. ஏவோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, கிராஸ் போட்டுக்கிறீங்க, சியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க. அப்போ 0,3, 0,5, 1,3, 1,5 அப்படின்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்ஹெச்எஸ்ல யூனியன் பண்ணு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு வேல்யூயும் கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூயும் யூனியன் பண்ணணும். யூனியனை சேர்த்து எழுதணுமா, 0,2 இங்கே இல்லை. அப்போ 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்தது 1,2, அடுத்து 1,3, 1,4, 1,5 வந்துருச்சா. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. இல்லை எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்து என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுத வேண்டியதா. இந்த மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.